ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லவ் ஸ்டோரியை பற்றி தான் பேச போகிறோம். லவ்னா என்ன சொல்றீங்க, எல்லாமே லவ் தான். நம்ம நம்ம பெட்ஸ் மேல வச்சிருக்கிறதும் லவ் தான், நம்ம அம்மா மேல வச்சிருக்க லவ் தான். நீங்க எந்த லவ் கேட்கறீங்கன்னு தெரியல. நார்மலா லவ் கேட்கறீங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, உங்க லைஃப்லயும் ஒரு லவ் உருவாகி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஒரு இளைஞர்கள் மனசுலயும் வந்து ஒரு லவ் உருவாகி இருக்கும். ஸோ உங்களோட லவ் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. யாரு ஃபர்ஸ்ட் சொல்ல போறா? சொல்லுங்க. லவ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. லவ்க்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். ரொம்ப என்ன பிரச்சனை வந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே கூடாது. இதான் உண்மை. நமக்கு நீ எவ்வளோ எங்க போனாலும் சரி, எவ்வளவு தூரம் அவங்க இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதான் நான் சொல்லுவேன் லவ்ன்றது. அந்த மாதிரி எங்களுக்குள்ள இப்போ போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நாங்க விட்டு பெரிய மாதிரி கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் சண்டை வந்தா யாரு பேசுவீங்க ப்ரோ? அது எப்பயுமே அவங்க தான் பேசுவாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் விட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னால அவங்க இல்லாம இருக்க முடியுன்ற காரணத்துக்காக நானும் இறங்கி போயிட்டேன். முதல்ல அவங்க நான் தான் சண்டை போட்டு போவேன். நான் தான் இறங்கி போக மாட்டேன், இறங்கி போகவே மாட்டேன். அவங்க தான் விட்டு வருவாங்க. இப்போ கொஞ்ச நாளா அவங்க இல்லாம போயிட்டாங்கன்றனால என்னால இருக்க முடியல அவங்க இல்லாம. அதனால நான் இறங்கி போய்கிட்டே இருக்கேன். ஸோ இதனால ஒன்றும் இல்லை, விட்டு போனா ஒன்றும் இல்லை. 2 பேரும் தான் லவ் பண்றோம், 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கணும்ன்றது தான் என்னோட பாலிசி. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க ப்ரோ? இப்பதான் 4 years ஆகுது. 4 years ஆச்சு. வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ சின்ன சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுக்குற ஒரு மனப்பண்பாடு வந்து உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒற்றுமையா கொண்டு போனாதான் லவ்ன்றீங்க. கண்டிப்பா தான். ஸோ வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ஆசைகளுக்காண்டி பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பழகிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு மென்டாலிட்டி, நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்ல முடியாது. அவங்க புரிஞ்சு நடக்கிறதுலதான் இருக்கு. சில பேர் ஆசைக்காக பேசுறாங்க, அது பொண்ணுங்களையும் சொல்ல முடியாது, பசங்களையும் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுக்குன்னே பழகிட்டு இதுக்குன்னே பிரிவாங்க. அதை நம்ம என்ன சொல்றது, அது பெஸ்டின்ற கணக்கு போயிடுது. அப்படி இல்லாம லவ்னா லவ்வா இருக்கணும், ஃப்ரெண்டாவா இருக்கணும். இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு பேசினாலே வந்து கமிட்மெண்ட் கொண்டு வந்துறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் நீங்க எந்த மாதிரி சொல்ல விரும்புறீங்க? ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. உங்க நண்பர் சொன்னாப்ல, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமா வந்து உங்க லவ் ஸ்டோரி போய், ஸோ அதுல கொஞ்சம் பிரேக்கப் ஆனதெல்லாம் விஷயம். லவ் பத்தி மட்டும் நான் என்ன சொல்றேன் ப்ரோ, என்னைக்குமே நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிக்க கூடாது. லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய யோசிச்சுக்கலாம். லவ் பண்ணலாமா, எப்படி, பின்னாடி வர ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி, என்ன ஏதுன்றதை வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து யோசிச்சுக்கணும். யோசிச்சுட்டு தான் நம்ம அந்த லவ்ல இறங்கணும். ஒன்ஸ் நம்ம அந்த லவ்ல இறங்கிட்டோம் அப்படின்னா நீங்க சொல்றீங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்க சோ இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் லவ்ன்றது சடனா வர்றதுதான் ஒரு விஷயம். சடனா வரதான் ப்ரோ, இதெல்லாம் யோசிக்க முடியாதுல்ல. ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு டைமிங் கொடுப்பாங்கல்ல. இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், எனக்கு வந்து ஃபேமிலி பக்கம் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இஷ்யூஸா இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அப்படின்றவங்களாம் இருப்பாங்க. அம்மா பாசத்துல இருப்பாங்க, அம்மா அப்பா பாசத்துல உள்ள மிங்கிலா இருப்பாங்க. அவங்களாம் வந்து நம்ம அம்மா அப்பா விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம். சில பேருக்கு வந்து கேரியர் முக்கியமா இருக்கும். என்னோட கேரியர் தான் எனக்கு முக்கியம், எனக்கு உள்ள இந்த லவ் வந்துட்டா என்னோட கேரியர் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டைம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான் முக்கியம், எனக்கு லவ் வந்துட்டா என்னோட கேரியர் தானா வந்துடும், என்னோட ஃபேமிலிலாம் தானா வந்துருவாங்க அப்படின்னு நம்புறவங்க உடனே ஓகே சொல்லிடலாம். இதை பற்றி யோசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யோசிச்சிடணும். யோசிச்சுட்டு கேரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ஸ்டார்டிங்ல செட் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. இல்லை ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா கேரியரையும் பார்க்கணும், விட்டுறக்கூடாது. கேரியரையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். அதுக்காக வந்து நம்ம இறங்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளோட ஃபேமிலி தான் முக்கியம், நம்மளோட கேரியர் தான் நமக்கு முக்கியம், இல்லை ஏதோ ஒரு காரணம் நமக்கு இருக்கு, அந்த காரணம் தான் நமக்கு முக்கியம் போயிடக்கூடாது. அவங்களே விடக்கூடாது, நம்மளோட கேரியரை விடக்கூடாது, ஃபேமிலியை விடக்கூடாது. எல்லா பேரையுமே வந்து நம்ம ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்றேன், ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பத்தியுமே யோசிக்கக்கூடாது. இறங்கிட்டோம்னா இறங்கி போராடணும். இன்னொன்று சொல்றேன், லவ்வுக்காக இறங்கி போராடிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா லாஸ்ட் அந்த நம்ம முடிக்கிறாரு. சரிங்க ப்ரோ, இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு அந்த யோசிப்பு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உருவாச்சா இல்ல அவங்களுக்கு உருவாச்சா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க வீட்டு சைடு வந்து யோசிச்சு என்ன முடிவு எடுக்கணும், அது எப்போ உங்களுக்கு எந்த வருஷத்துல உங்களுக்கு அது தோணுச்சு?
நான் வந்து நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நான் எதுவுமே யோசிக்கிறேன். எனக்கு நான் லவ் வந்துட்டா நம்ம கேரியரையும் கொண்டு போயிடலாம், ஃபேமிலி நம்ம ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தேன். அந்த நம்பிக்கையில நம்ம லவ்வையும் கொண்டு போயிடலான்றதுல தான் நம்ம இருந்தோம். கடைசி வரைக்கும் அதை முழுசா நம்ம நம்பணும். எதையுமே வந்து நம்ம வந்து இது முடியும் முடியாது அப்படின்றக்காக நம்ம யோசிக்கவே கூடாது. இப்போ வந்து உங்க மேல உண்மையா லவ் பண்ணிட்டாங்க, அது என்ன யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். இவங்க வந்து அதுக்கு வந்து 100%னா 200% 500% வரைக்கும் ஃபுல்லா நம்பிக்கை வைக்கணும். ஃபுல்லா நம்பிக்கை வச்சு நம்ம அதில் இறங்கணும்னா கண்டிப்பா வந்து நம்மளோட லவ் சக்சஸ் ஆகும். இக்காரணத்தை கொண்டோம் ஃபேமிலி இஷ்யூவோ நம்மளோட கேரியர் இஷ்யூவோ இல்லை சம்டைம் வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலேயோ நம்ம வந்து அதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம ஃபேமிலியை விட்டு கொடுத்துடக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி போராடி ஜெயிக்க தான் பார்க்கணுமே தவிர உலகத்துல எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு போகும். அது உடனே நடந்துரும்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. என்னோட பிரச்சனை இப்படி இருக்கு, என்னோட பிரச்சனை வந்து நாளைக்கே சால்வ் ஆயிடணும், நான் தூங்கி எந்திரிப்பேன் காலையில சால்வ் ஆயிடணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. எப்ப இருக்குன்னா இப்ப நடக்கும், ஒரு வருஷம் கழிச்சு நடக்கும், அது எப்ப நடக்கும், அது நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்து மேல நம்ம லவ் வச்சிருக்கோன்றத பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு நம்ம சோதனைகள்லாம் நமக்கு வரும், சில இஷ்யூஸ்லாம் இடையில வரும், எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து பசங்க வந்து யாரு கூட நாங்க பேசினாலுமே வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ வந்து எனக்கு என் மேல ஒரு இதா இருக்காங்க. ஸோ அதனால வந்து நாங்க லவ் ஃபெயிலியர் எங்களுக்கு அவர் பிடிக்காம வந்து நான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன ப்ரோ? அது மாதிரிலாம் இருக்கு. பசங்க வந்து பொசசிவ்னஸ் கண்டிப்பா இருக்கணும், இருந்துதான் ஆகணும். அது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரை பொறுத்து. ஒவ்வொருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து நீ அடுத்த பெண்ணை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னைய கேட்டீங்கன்னா பொசசிவ்னஸ் வந்து இருக்கணும், அது கன்ஃபார்மா அப்படிதான் இருப்பாங்க. பசங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இல்லை, பேசுற பசங்க அந்த பொண்ணுங்க வந்து பேசுறாங்கல்ல பசங்க, அந்த பசங்களையும் நான் குறை சொல்ல. ஒரு சுச்சுவேஷன்ல சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன்ல 2 பேருக்கும் இங்க சண்டை வந்து லவ்ல முக்கியமான சொல்லுங்க, லவ்ல எப்பயுமே வந்து 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள பேசி முடிக்கிறதா என்னைக்குமே நடக்கும். அது ஒரு 3% நம்ம கொண்டு போனோம் அப்படின்னாலே நம்ம லவ் வந்து கண்டினியூ ஆகாது. இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி 2 பேருக்குள்ள மனசு விட்டு பேசி முடிச்சா மட்டும்தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது நம்ம 3% எடுத்துட்டு போகவே கூடாது. அது கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, கூட ஒரு 10 years நம்ம கூட டிராவல் பண்ற நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யார்ட்டையுமே அதை நம்ம எடுத்துட்டு போக கூடாது. நம்மளோட லவ் என்னவோ அதை நமக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். இது ஒண்ணு இருக்கு. அடுத்த பையன்கிட்ட பேசுறது வந்து நான் அந்த பையனையும் வர சொல்ல, அந்த பொண்ணையும் வர சொல்ல. சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா சப்போஸ் இந்த பக்கம் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், சண்டை போட்டாங்க, நான் அந்த பர்சன் போய் பேசுறேன், அப்ப அந்த பர்சன் வந்து கொஞ்சம் அந்த அவர் வந்து நல்ல மனசோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து அந்த பையன் சண்டை போட்டு சரி நம்ம அந்த பிள்ளை கொஞ்சம் நம்ம நல்ல விதமா பேசுவோம், பேசுறப்ப ஒரு லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் பசங்க பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பசங்க பயப்படுறாங்க. லவ்ல வந்து பொசசிவ்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். பொசசிவ்னஸ் இல்லைன்னா லவ்வே கிடையாது. சரிங்க ப்ரோ, இப்ப உங்க ஸ்டோரியில வந்து ஒரு பிரேக்கப் ஆச்சுல, சோ அதுக்கு ஒரு ஏன் ப்ரோ? என் லவ் வந்து போயிட்டா இருக்கு, அது போய்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அது இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்து வருவாங்களோ எனக்கு தெரியும். சோ வந்து கண்டிப்பான முறையில வந்து நான் இடையில இதுக்கு சொல்லிட்டேன், நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பி இறங்கிட்டோம் அப்படின்னா அது உண்மை நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு இடையில வர அந்த தடங்கள் ஏதாவது எந்த பக்கத்துல வேணா வரட்டும், ஃபேமிலி பக்கம் இருந்து வரட்டும், கேரியர்ல இருந்து வரட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வரட்டும், எந்த பக்கம் இருந்து நம்ம தடங்கள் வந்தாலும் நம்ம 100% 100க்கு 500% அதில் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம அதை நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கும். அது லவ்னு மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயத்தை நம்ம ஒரு லவ் பண்ணி பண்ணோம்னா அது நம்ம கண்டிப்பா நம்மளை தேடி வரும், அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கீங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். ஏதாவது நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அந்த நம்பிக்கையில இருந்து இவன் மீண்டு வரானா எப்படி, அந்த நம்பிக்கையில என்ன இவனுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அதுல இருந்து வெளியே அவ்வளவுதான் நம்மளும் விளைவிக்கும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு கிளம்பிட்டானா, வேற லைஃப் தேடி போயிட்டானா அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம
ஈடு கொடுத்து நிக்கணும். நின்று நமக்கு இந்த லைஃப் தான் வேணும், எனக்கு ஒரு கரியர் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்து நம்ம கன்ஃபார்மா நம்ம இருந்தோம்னா கடவுள் இருக்காரு, கை கொடுப்பாரு. என்னைக்குமே நம்ம கைவிட மாட்டாரு. அவரை நம்பணும்னா, நேச்சரை நம்பணும்னா, நேச்சர்ல உண்மையா நம்ம இருக்கணும். உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், யாரு என்ன சொன்னாலும் சரி, அதை தாண்டி மனசுல ஒன்று இருக்கு, கனெக்ட் ஆகும். கண்டிப்பா ஒரு நாள் கனெக்ட் ஆகும். அது வந்து நேச்சர் மூலமா தான் கனெக்ட் ஆகும். மொபைல், நம்ம பேசுறது, அழுகிறது, காலில் விழுறது, கெஞ்சுறது, கெதறது, எதுலையுமே அது கனெக்ட் ஆகாது. மனசுல ஒன்று இருக்கு, அதுல கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சு, கண்டிப்பா நம்ம அதை எஃபோர்ட் போட்டு பண்ணோம்னா நம்மளை தேடி அவங்க கண்டிப்பா வருவாங்க. அந்த லைஃப் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும். அவங்கள எப்பயுமே வந்து அவங்கள வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நம்ம போயிடக்கூடாது. நம்ம லைஃப் வந்து அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில்லற விஷயங்கள் மாதிரி பண்ணிடுறாங்க. சோ அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க போறீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, அதான் நான் சொல்றேன், நம்பிக்கை தான் ப்ரோ. இப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் ப்ரோ. நம்பிக்கை மட்டும் கரெக்டா இருக்கும். சூசைட் பண்ணிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பக்கம் போயிடக்கூடாது, வேற எந்த கெட்ட பழக்கமும் போயிடக்கூடாது. வேற நம்ம மைண்ட்னா அப்ப நிறைய யோசிக்க தோணும். அப்பதான் வந்து நம்ம மைண்ட் வந்து நிறைய யோசிக்க தோணும், நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் பக்கம் போக தோணும், நிறைய யோசிக்க தோணும். அதுல இருந்து நம்ம மீண்டு அந்த நம்பிக்கையை மட்டும் விடாப்படியே நம்ம பிடிச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். லவ்வுக்கு மெயினான ஒரு விஷயம், கேஸ்ட் எந்த விதத்துலயுமே பாதிப்பு ஏற்படவே இருக்காது. கேஸ்ட் கிடையவே கிடையாது. கேஸ்ட்ன்ற ஒரு லவ்ல கிடையவே கிடையாது. ஜாதி, மனம் எதுவுமே லவ்ல கிடையாது. லவ்னா லவ் மட்டும்தான், லவ் மட்டும்தான் எப்பயுமே. ஒரு தனிப்பட்ட கேஸ்ட்ல அப்படிதான் லவ்வுக்கு ஈக்குவலா அவங்க சொன்னா லவ்னா லவ் மட்டும்தான், லவ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில பொண்ணு விட்டு ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம பையன் கிடையாது, சோ வந்து இதனால வந்து வேணாம், குடும்பத்துல வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறான். பசங்க சைட்ல இருந்து பொண்ணுங்க நினைக்கிறது அதேதான். அவங்கள மாதிரி ஃபேமிலிக்குலாம் வந்து எந்த மாதிரி அதுல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, ஃபேமிலியில பக்கம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, காஸ்ட் வைஸ் யோசிக்கிறவங்க வந்து நம்ம வந்து சொல்லலாம், நம்மளால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அவங்க அக்செப்ட் பண்ணி லாஸ்ட்ல வந்து இதுல வந்து காஸ்ட்னு போயிட்டாங்கன்னா அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, நம்மளுக்கு காஸ்ட் முக்கியமா, நம்ம அவங்க காஸ்ட்ல இருந்து வெளியே போனா 4 பேர் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அது யோசிக்கவே கூடாது. என்னைக்குமே யோசிக்கிற விஷயத்துல மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்கன்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயத்துல மட்டும்தான் யோசிக்கணும். இப்ப எந்த விஷயத்திலும் யோசிக்க கூடாது. யோசிக்க தேவையில்லாத விஷயத்துல யோசிக்க கூடாது. முக்கியமா அந்த லவ்ல யோசிக்கவே கூடாது. அதோட பல பேரோட வாழ்க்கை வந்து பல பல விதமா போயிடுச்சு. இந்த மாதிரி கேஸ்ட் விஷயமா யோசிச்சவங்க. அப்படி கேஸ்ட் யோசிச்சாங்க அப்படின்னா, ஒண்ணு கேஸ்டா இல்ல நம்ம பொண்ணோட வாழ்க்கையான்னு முக்கியம். பொண்ணா பையனும், அவங்களோட வீட்டுல எந்த பையனோ பொண்ணோ அவங்களோட வாழ்க்கை முக்கியமா இல்ல நம்ம கேஸ்ட் முக்கியமான யோசிக்கணும். எனக்கு அந்த நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு, நம்ம பையன் கரெக்டா இருக்கான், காசு பண்ண 2வது விஷயம். இது போல சொல்லிடுறேன், என்னைக்கா இருந்தாலுமே ப்ரோ, காசு பண்ண இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சிடலாம், நாளைக்கு நம்ம கை விட்டு போயிடும். அது 2வது விஷயம், காசு பண்ணணுன்றது. நம்ம பொண்ணு அந்த போனா 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் குறையில்லாம பாத்துக்கிறானா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா இருக்கான் அந்த பையன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல பையன் தான் அப்படின்னா உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீங்க விட்டு கொடுத்துருங்க காசு. 4 பேர் வந்து ஒரு மாசம் பேசுவாங்க, 2 மாசம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாழ்ந்து காமிச்சோம்னா யாருமே நம்ம வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும். இல்ல எனக்கு கேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு சில பேர், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சரி அந்த பையனோட வாழ்க்கையும் சரி அது வேற மாதிரி போயிடுச்சு. அது வந்து நம்ம என்னன்னா, நீங்க அப்படியே சப்போஸ் நல்லபடியா அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னாலுமே உண்மையிலே சொல்றேன், அந்த பொண்ணு வந்து அந்த பையனை மனசை நினைக்காம சாகுற வரைக்கும் இருக்கவே இருக்காது. ஒரு மாசத்துல நம்ம பொண்ணு மறந்துடும், ஒரு 2 வருஷம் ஆகலாம், ஒரு 3 வருஷம் ஆகலாம், நம்ம பொண்ணு மறந்துடும், நம்ம கேஸ்ட்டை பத்தி அந்த பையனை மறந்துடும், நம்ம கேஸ்ட்ல உள்ள பையனை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அப்பதான் வந்து நம்ம வெளியே வந்து நம்ம தலை காட்ட முடியும், நம்ம கேஸ்ட்ல வந்து பேசுவாங்க வைப்பாங்க, இல்லைன்னா யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க என்னன்னா, யோசிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை வந்து சாகுற வரைக்கும் அவனை மறக்கவே மறக்காது. அவங்க அம்மா அப்பா பையனா அந்த பிள்ளை நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக நம்ம வெளியே சிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மனசுக்குள்ள 100% சொல்றேன் அவனை மறக்கவே மறக்காது. அவன் உண்மையா லவ் பண்ணிருக்கணும்.
உண்மையா லவ் பண்ணிருக்கணும். அந்த பிள்ளைய வந்து லவ் வந்துருந்தாரா நமக்கு ஒரு குருவி கூட்டுல வந்து ஒரு குருவி அதோட குஞ்சுகளை எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பையன் அந்த பிள்ளை பாத்துக்கிட்டானா அந்த பிள்ளை வந்து சுச்சுவேஷனுக்காக வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாலுமே கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை மனசு வரைக்கும் யார் அழிச்சாலும் அழிக்க முடியாது, அழியவும் அழியாது. இல்லாத பட்சத்துக்கு அவங்க நம்மளை தேடி அது கல்யாணம் ஆகல எதுவுமே வேற பக்கம் போகல அப்படின்னா நம்ம அதை உண்மையா எஃபர்ட் போட்டோம்னா நம்ம தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஸோ நான் பேசும்போதே பார்த்தேன் உங்களோட கண்ணில் வந்து ஒரு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா லைஃப் ஃபுல்லா வந்து ஸோ நிறைய வந்து அடிபட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சொன்னது எல்லாமே எல்லா பேத்துக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. எனக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், அவருக்கா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலுமே லவ் ஸ்டோரியில இருந்துதான் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஏதாவது 1-2 வேணா தப்பிச்சு போய் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இனி வர இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இனி லவ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுமே என்ன சொல்லுகிறோம்னா வந்து உண்மையா லவ் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து கல்யாணம் பண்ண பாருங்க. ஸோ அவர் சொன்னார் பாத்தீங்களா ஒரு வார்த்தை, கேஸ்ட், அதுக்கு முதல்ல தடை போடுங்க. அது வேஸ்ட். இருக்கிறது வந்து ஒரு லைஃப். இது வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான் இந்த லைஃப். ஸோ இதை வச்சு நம்ம எதுவுமே கொண்டு போறது கிடையாது. காசோ பணம் எதுவுமே நம்ம வந்து கொண்டு போறது கிடையாது. ஸோ இருக்கிற லைஃபை வந்து தரமா என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ ஒவ்வொரு லவர்ஸுக்குமே சொல்லிக்கிறோம், ஸோ வந்து உண்மையா லவ் பண்ணுங்க, யாரையும் வந்து ஏமாத்திடாதீங்க. உண்மையா லவ் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலுமே வந்து அவங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க, அவங்க தான் நமக்கு பெர்ஃபெக்டான பார்ட்னர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அவங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. அது உங்க லைஃபே பாதிச்சிடும். நீங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன் யோசிக்கிறீங்க, பின்னாடி நான் சொல்றேன் அது உங்களோட லைஃப்ல வந்து உங்களோட மனசு அது என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்கள விட்டு மட்டும் கொடுத்துறாதீங்க. போராடுங்க, முடிகிற வரைக்கும் போராடுங்க. முடியாத விஷயம் அந்த உலகத்துல ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்காத ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எல்லா ப்ராப்ளமுமே சொல்யூஷன் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன், 1 நாள் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். மனசை விட்டுறாதீங்க. நம்பிக்கை தான் லவ் தான் நம்பிக்கை, அந்த மாதிரி தான். ஸோ உண்மையா இருக்கணும். ஸோ 2 பேருமே வந்து அருமையா பேசுனீங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு சேரும்னு தெரியல. ஸோ வந்து இந்த இவர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம், நெகட்டிவான விஷயங்கள் 2 விஷயங்கள் வந்து கலந்துருக்கலாம். ஸோ எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து கண்டிப்பா நான் வந்து இவர் லவ் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ உங்க லவ் ஸ்மூத்தா போகணும். ஸோ வந்து நீடிச்சு அடுத்த மேரேஜ்ல இருந்து கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்து போறோம். ஸோ நம்புறோம். ஸோ மறக்காம தூங்கான 760 வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.